ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இந்த தொடரில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற வாக்கியம், நீரூகம் கொண்டேனோ காசி சிங்கனை போல அப்படிங்கிற இந்த வாக்கியம். இந்த வாக்கியம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனிதன் எப்படிப்பட்ட கொள்கைகளை உடையவராக இருக்கணும், எந்த கொள்கைகள் எந்த விதமான குணங்கள் இருக்கக்கூடாது. அதில் முக்கியமாக இருக்கக்கூடாத குணமாக கருதப்படுறது மமதை அப்படிங்கிறது அந்த குணம். இந்த மமதை, அதாவது மமகாரம் அல்லது அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அகங்காரம் யாருக்கு இருக்கோ அது அவருடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும். குறிப்பாக ஒரு பொருளை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு குணம் பணிவாக இருக்க வேண்டிய ஒரு குணம் முக்கியம். இதுதான் பெரியவர்கள் தமிழில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, தாழ்ந்த இடத்துல தான் தண்ணீர் தங்கும் அப்படின்னு. எந்த இடம் பள்ளமாக இருக்கோ, எந்த இடத்துல குழிவாக இருக்கோ அங்கே தான் தண்ணி தேங்கும். அகங்காரமாக ஆணவமாக மேட்டித்தனமாக இருந்தான்னா அந்த இடத்துல நீர் தங்காது. அந்த நீர் அப்படிங்கிறது இந்த இடத்துல எல்லா விதமான நற்குணங்களையுமே குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ நல்ல குணங்கள் இருக்கணும் அப்படின்னா, ஒருவர் ஒரு விஷயத்தை கற்க வேண்டும்னா, இல்லை ஒருத்தருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி இதுக்கெல்லாமே ரொம்ப பணிவாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. அதுபோல் அகங்காரம் இருக்கக்கூடாது. எனக்கு இது தெரியும் அப்படிங்கிற இந்த ஆணவ செருக்கே இருக்கக்கூடாது. இந்த ஆணவ செருக்கு விட்டாலே ஒருத்தருக்கு அந்த கல்வி ஞானம்ங்கிறது வர்றது ரொம்ப அவ்வளவு சுலபமாக இருக்காது. அது ஒரு எட்டா கனியாக கூட இருந்துவிடும். இதுக்கு ரொம்ப புலப்படுறதுக்கு எளிதாக திருவரங்கத்தில் நடந்த ஒரு சம்பவமாக பெரியவர்கள் இந்த கதையை சொல்வது வழக்கம். திருவரங்கத்திலே ஒரு தம்பதியினர் வசித்து வந்தார்கள். இந்த தம்பதியினரில் இந்த ஆணுக்கு, இந்த குடும்ப தலைவனுக்கு ரொம்ப ஒரு சோம்பேறித்தனம், எந்த வேலையுமே செய்ய மாட்டார். எப்பொழுதுமே அவர் ஊர் சுற்றி கொண்டு இருக்கிறதும், தானாக சாப்பாட்டு வேலைக்கு மட்டும் சாப்பிட்றதும், இது எல்லாமே எனக்கு இருக்குது, நான் எதுக்கு எதை பற்றியாவது கவலைப்படணும், எல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இறைவனை வழிபடணுங்கிற எண்ணமோ, ஒரு ஆச்சாரிய பக்தியோ, இல்லை இறை கருப்பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமோ எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் இந்த கணவர் காணப்பட்டார். இவருடைய மனைவி ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல குணங்களுடைய ஒரு குணவதியாகவே இருந்தார். அவருக்கு எம்பெருமான் மேலே மிகுந்த ஈடுபாடு. இந்த பெண் ஒரு சிறந்த குணவதியாக இந்த அம்மையார் இருந்திருக்கார். அவருக்கு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் மேலே நல்ல ஈடுபாடு, ஆச்சாரிய பக்தி, கோவிலுக்கு போகிறது, ஆலய பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக்கிறது, ஆச்சாரியருடைய சிஷ்யர் குழாங்கள் கூடவே போய் அந்த பணிகள்லாம் செய்கிறது. இப்படி ஒரு நல்ல குணவதியாக இருந்து வந்தார். இந்த அம்மா எத்தனையோ சொல்லியும் அவரால் அவருடைய கணவனுடைய மனசை மாற்ற முடியலை. கணவன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லுறாங்க, நீங்களும் கோவிலுக்கு வாங்க, கோஷ்டியில் பகிர்ந்துக்கணும், எம்பெருமானுடைய காலக்ஷேபம் நடக்கிறது, அதை கேட்டான்னா நமக்கு நல்ல மோட்சத்துக்கான வழி தெரியும், இப்படி என்ன சொல்லியும் அவருடைய கணவர் அதை பற்றி கேட்குறதாவே இல்லை. இப்பேற்பட்ட காலத்தில் ஒரு தடவை அப்போது அங்கே இருந்த ஆச்சாரியன் அவருடைய இல்லத்தில் மாணவர்களுக்கு, சிஷ்யர்களுக்கான திருவாய்மொழி உபன்யாசம் நடத்தின்னு இருந்தார். இந்த திருவாய்மொழி உபன்யாசம் நடக்கிறதுங்கிறத கேள்விப்பட்ட இந்த அம்மா தன்னுடைய கணவரை எப்படியாவது பிரயத்தனப்பட்டு இந்த ஆச்சாரியன்ட்ட போய் இந்த பாடம் கேட்க அனுப்பணுன்ட்டு தன்னுடைய கணவன்கிட்ட பல்வேறு விதமாக சொல்லி அங்கே ஆச்சாரியன் இன்றைக்கி திருவாய்மொழி உபன்யாசம் பண்ணுறார், இது ரொம்பவும் கேட்க வேண்டிய ஒரு விஷயம், அதனால் நீங்கள் தயவு செய்து போங்கன்னு சொல்லி பல்வேறாக கெஞ்சி கூத்தாடி இந்த அம்மா அனுப்புகிறார். இந்த மனுஷன் இதெல்லாம் கேட்டு கிளம்பி போகிற வேலை எப்படிப்பட்ட வேலைன்னா, உச்ச மத்தியான வேலையில் போய் சேர்றார். ஆச்சாரியன் உபன்யாசம் முடிஞ்சு, கோஷ்டி முடிஞ்சு, மாணவர்கள்லாம் பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பி, ஆச்சாரியனும் தன்னுடைய ஆகாரம் முடித்து அவர் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் கொஞ்சம் அவருடைய அறையில் ஓய்வு எடுக்கிற நேரத்தில் கதவெல்லாம் சாத்தின்னு உள்ளே போயிருக்கார். திருமாளிகை கதவெல்லாம் சாத்தின்னு உள்ளே போயிருக்கார். அப்போ தான் இந்த அம்மையாருடைய கணவன் அங்கே போய் சேர்றார்.
அங்கே போய் இவர் சேர்ந்த உடனே இது போகிறதே ஒரே அலட்சியம்தான். இவ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறதுன்னு. இருந்தாலும் திருமாளிகைக்கு வந்து சேர்றார். திருமாளிகையில் ஆச்சாரியன் கதவு சாத்திட்டு உள்ளே ஓய்வு எடுக்கிறார். கதவு சாத்தப்பட்டிருக்கு. உடனே கதவு சாத்தப்பட்டிருக்குங்கிறத பார்த்தோடனே இவருக்கு ஒரு ஒரு எரிச்சல், ஒரு மமதை. நேராக போய் வேகமாக டக டக டகன்னு கதவை தட்டுறார். கதவை தட்டினோடனே ஆச்சாரியன் அப்போ தான் படுத்துன்றதுனால அவர் வந்து உள்ளிருந்தே குரல் கேட்குறார். யார் யார் அப்படின்னு கேட்குறார். யாருன்னு கேட்ட உடனே இந்த வெளியில் வந்திருக்கிற இந்த அம்மையாருடைய கணவர் சொல்கிறார், நான் வந்திருக்கேன் அப்படின்னு இப்படி பதில் சொல்கிறார். இதை கேட்ட மாத்திரத்தில் ஆச்சாரியன் சொல்கிறார், நான் செத்த பிறகு வா அப்படின்னு. என்னது, நான் செத்த பிறகு வரவா அப்படின்னு இந்த ஆளுக்கு ஒரே ஒரு ஒரு அலட்சிய மனோபாவத்தில் ஒரு சிரிப்பு வேற வருது. வெடிச்சிரிப்பு. சிரிச்சுட்டே அவர் தன்னுடைய வீட்டுக்கு வர, போன வேகத்துலேயே இந்த மனுஷன் வந்துட்டானேன்னு அந்த அம்மா கேட்க சொல்கிறார். நீ என்னமோ பெரிய ஆச்சாரியன், உபன்யாசம் பண்ணுவார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார்னு சொன்னியே, எல்லாமோ உயர்றதுக்கு வழி சொல்லுவார், நீ ஒன்றும் தெரியலை. நான் போனேன், கதவை தட்டியிருக்கேன், கதவை சாத்தின்னு இருக்கார். நான் வரேன், அப்போ பார்த்து கதவை சாத்தின்னு இருக்கேன். கதவை சாத்தினது போகிறாரு. நான் தட்டினா உள்ளேருந்து யாருன்னு கேட்டால் நான் வந்திருக்கேன்னு சொன்னான்னா அவர் உள்ளேருந்து நான் செத்தப்புறம் வரேன், நான் செத்ததுக்கப்புறம் நான் எப்படி போக முடியும் அப்படின்னு திருப்பியும் வெடிச்சிரிப்பாக சிரிக்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்லறா, அவர் சொன்னது உங்களை தான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். நான் அப்படிங்கிற அந்த மமதை, அகங்காரம், அது அழிந்ததன் பின் வா அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு அந்த அம்மா நம்மாழ்வாரை மேற்கோள் கட்டி சொல்கிறா. நீர் நுமது எனும் இவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின்னு நம்மாழ்வார் சொல்லியிருக்கார். நான் என்னோடது, எனக்குள்ளது, என் மனைவி, என் கணவன், என் பொருள் அப்படிங்கிற அந்த தன்னுடைய ஆசை, தன்னுடையது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே இருக்கக்கூடாதுங்கிறப்போ எனக்கு எல்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த மமதை எவ்வளவு கெடுதலானது அப்படிங்கிறத எடுத்துரைக்க அந்த கணவருக்கு அன்னைக்கு அந்த புத்தி வருது அப்படிங்கிறது பெரியவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உதாரண கதை. இப்போது நம்ம காசி சிங்கன் என்ன செய்தார் அப்படிங்கிறது. காசி சிங்கன் அப்படிங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட குஹன் போல வாழ்ந்தவர். அப்படி என்ன பண்ணினார்? குஹன் எப்படி கங்கை கரையை முற்றும் அறிந்தவனாக இருந்தானோ, கங்கை நதியில் அவனுக்கு தெரியாததே கிடையாதாம். அதாவது ஒரு இடத்த சொல்லலாம், ஒரு நூலில் சொல்லலாம், இந்த நூலை கற்றறிந்த ஒரு மாமேதைன்னு அவ்வளோ பெரிய கங்கை நதியில் அவன் கால்படாத இடமே கிடையாதான். கங்கையின் ஆழமும் நீளமும் முழுக்க அறிந்தவன் குஹன் அப்படின்னு சொல்லுவேன். கங்கையை நன்றாக அறிந்தவன் குஹன். அந்த குஹனை சொன்ன அதே போல குஹனுக்கு அடுத்தபடியாக கங்கையை நன்றாக அறிந்தவர் ஒருவர் உண்டுனா அது இந்த காசி சிங்கன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த காசி சிங்கனுக்கு இப்படி தனக்கு வந்து ஒரு நல்ல வல்லமை இருக்குங்கிறதே அவருக்கு ஒரு மிகப்பெரிய அகங்காரமாக இருந்தது. இந்த காசி சிங்கனுக்கு எப்போதுமே உள்ள வேலை என்னன்னா, யாரையாவது கூப்பிட்டு என்னோட போட்டிக்குவா அப்படின்னு சொல்லி தான் வலுவானவன் அப்படிங்கிறத நிரூபிப்பாராம். அதுவும் அவர் அதிகமாக எடுத்துக்கொள்கிறது என்னன்னா, கங்கையில் அக்கறையிலேருந்து இக்கரைக்கு நீஞ்சிறது, யார் எவ்வளவு நேரம் வந்து மூச்சு எடுக்காமலேயே மூழ்கியே இருக்காங்கிறது. இது போல தினமும் போட்டி ரொம்ப சுலபமாக நம்முடைய காசி சிங்கனால் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வலிமையான தேகமும் காசி சிங்கனுக்கு உண்டு. இப்படி இருந்து வந்த வேளையில் ஒரு நாளையில் இதே மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு போட்டி நடத்துகிறார். இக்கரையிலேருந்து அக்கறை போகிறது, அங்கேருந்து இங்கே வருது, நீண்ட நேரம் மூழ்கியே இருக்கிறது. இப்படி ஒரு நீண்ட நேரமாக அவர் வந்து பல்வேறு போட்டிகள், பல்வேறு வித்தைகளை காட்டின்னு இருக்கார். எல்லாத்துலேயுமே காசி சிங்கனே வெற்றி பெறார். வேறு யாருமே காசி சிங்கனை ஜெயிக்க முடியலை. அப்போது ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறும்போது அவருடைய மமதை இன்னும் அதிகரிச்சுட்டே வருது. இப்படி அதிகரிச்சுட்டே வரும்போது ஒரு தடவை நான் பாரு எவ்வளவு நேரம் ஆழத்தில் முங்கி இருக்கேன்னு காட்டுறேன் அப்படின்னு பண்ணும்போது அந்த நேரத்தில் பார்த்து திடீர்னு கங்கையில் வந்து நீர் பிரவாகமாகி அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுடுறது. ஏற்கனவே காலையிலிருந்து இது கிட்டத்தட்ட நண்பகல் வரைக்கும் ஒவ்வொருவரையும் போட்டிக்கும் வம்புக்கும் இழுத்து அக்கறைக்கும் இக்கரைக்கும் நீந்தி கொஞ்சம் கை கால்லாம் வேற தளர்ந்து இருந்த நேரம். இந்த நேரத்தில் இப்படி இந்த நீர் பெருக்கு வந்ததும் காசி சிங்கனால் வேகமாக நீச்சல் அடிக்க முடியலை. கை கால்லாம் தளர்ந்து போகிறது. எப்படியோ முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது கூட தாங்க முடியலை. இந்த நீர் பெருக்கு, நீருக்கிட்ட யாராவது விளையாட முடியுமா? அதுவும் நதியினுடைய வல்லமைக்கு எதிராக யாராவது முடியுமா? காசி சிங்கன் தளர்ந்து போகிறா. நீர் கொஞ்சம் பெருக்கு அதிகமாகி அவன் அப்படியே இழுத்துன்னு போய் ஒரு சுழல் கிட்ட அவரை மாட்ட வைக்கிறது. அந்த நேரத்தில் தான் அவர் உணர்றார் அந்த
கை காலெல்லாம் தளர்ந்து அந்த நேரத்தில் எதுவுமே செயல்பட முடியலை. அப்போ தான் உணர்றார், இது எல்லாம் நம்மளால் இல்லை, இயக்கி கொண்டிருப்பவன் வேற ஒருவன். நாம்னு நினச்சதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவன்தான் இதையெல்லாம் இயக்குறான், இது நம்ம கையிலேயே இல்லை அப்படின்னு என்றோ தன்னுடைய ஆச்சாரியன் சொன்னது நினைவுக்கு வர, நாராயணா எம்பெருமானே என்னை காப்பாற்றி, இது எதுவுமே என் கையில் இல்லை, நீயே புகழ் அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்தில் அந்த சுழலில் மாட்டினவர் திடீர்னு என்ன ஆகுறதுன்னா, அந்த இடத்துல பெரிய காற்று ஏற்படுறது. அந்த காற்று ஏற்பட்டு அந்த சுழலில் அங்கே உள்ள நீர், அந்த காற்றானது ஒரு வேகமாக ஒரு தள்ள சுழலில் சிக்கி இருந்த காசி சிங்கனையும் சேர்த்து இந்த காற்று தள்ளி அவனை கரையில் ஒதுக்கி விடுறது. அந்த கரையிலிருந்து ஒதுங்கினதுலேருந்து எழுந்து வந்த காசி சிங்கன் ஆணவம், அகங்காரம், மமதை அதெல்லாம் முற்றும் இழந்தவனாக அந்த நேரத்தில் சொல்கிறான், நான் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இது எதுவுமே என்னுடையது இல்லை, இது எல்லாமே எம்பெருமானுடையது, நாமெல்லாம் அவன் மக்கள், இதை எல்லாத்துக்கும் தலைவன் ஒருவன் உண்டுனா அது ஸ்ரீமன் நாராயணனே, நாம் எல்லாம் அவனுடைய மக்களாக இருக்கோம், அவன் கொடுத்த செல்வத்தை இந்த இடத்துல உய்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் நாம் இருக்கோமே தவிர இது எதுவும் நான் என்னோடதுன்னு சொல்லுகின்ற அந்த நிலையில் நாம் இல்லை. அடங்கெழில் சம்பத்து இது எல்லாமே அவனுடையது, இது வேற யாருடையதும் இல்லை, இதை நம்ம அனுபவிக்கிறோம். எப்படி அனுபவிக்கணும்னா அவன் நமக்கு தந்த அருட்பிரசாதமாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறத காசி சிங்கன் அந்த இடத்துல உணர்ந்து அன்று முதல் அவன் ஒரு பெரிய அடியாராக ஆகிறார். அந்த சம்பவத்தை நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை இந்த இடத்துல நீரூகம் கண்டேனோ காசி சிங்கனை போலே அப்படின்னு சொல்கிறார். நீர் ஊகம், ஊகம்ங்கிறது நீரை பிரித்த அந்த காற்று, அதனால எம்பெருமானை பற்றிய அந்த காசி சிங்கனுடைய வரலாற்றை கூறும் வாக்கியமாக திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரிடம் இந்த வாக்கியத்தை தெரிவிக்கிறார்.